வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போது திருநெல்வேலி ஸ்பெஷல் தக்காளி சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளி இந்த சைஸில் குக்கரில் வேக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு மிளகாய் பொடி, காயப்பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதை எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 1/2 கிலோ தக்காளி குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு உப்பு. தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு 2 விசில் அடிக்கவும் இறக்கிடலாம். குக்கர் 2 விசில் அடித்ததும் இந்த கப்பியை வச்சு இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போடணும். அல்லது மண்சட்டியில் வச்சு கடையிறவங்க கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போடுறது கொஞ்சம் பரபரன்னு அடிக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு வைப்ரேட் மோடில் விட்டு விட்டு லேசாக 1-2 அடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி 1-2 அடிச்சுக்கிடணும். இதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இருத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி பிடிச்சு வரணும். இந்த டயத்தில் உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னியில் தண்ணி காணலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி சட்னி தண்ணியாக தான் இருக்கணும். இட்லியில் அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கொதி பிடிக்கவும் பார்க்கலாம். தண்ணி காணலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். இந்த சட்னியில 1 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவு சேர்க்கறதுனால டேஸ்டாகவும் இருக்கும். சட்னியும் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குழுப்பாக பைண்டிங் ஆகிக்கிறோம். இந்த இட்லி மாவு சேர்த்து இந்த தண்ணி சட்னி செய்து பாருங்க. வெரி டேஸ்ட், நல்ல டேஸ்டாக இருக்கும். சட்னி நல்லா கொதி பிடிச்சு நல்லா வெந்துருச்சு. கொதி பிடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னியை இறக்கிக்கலாம்.
திருநெல்வேலி ஸ்பெஷல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை இந்த இட்லியில் மேலே இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா புரட்டி நல்லா சாப்பிட்டு பாருங்க. வெரி டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இந்த சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.